மதுரை அலங்காநல்லூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் தங்க நகை, 6 லட்சம் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் மற்றும் செல்போன் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். அப்பகுதி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள திருட்டு கும்பல் சிக்குமா? மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பொதும்பு வானவில் சிட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயதான சதீஷ். இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் இவரது மனைவி ரீனோ மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் ரீனோ தனது நண்பர்களுடன் சுற்றுலா சென்றுள்ளார். வீடு பூட்டி கிடப்பதை பார்த்த மர்ம நபர்கள் சிலர் வீட்டை நோட்டமிட ஆரம்பித்துள்ளனர். வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லை என்பதை உணர்ந்த அந்த கும்பல் நள்ளிரவு நேரத்தில் பூட்டை உடைத்து வீட்டிற்குள் புகுந்துள்ளனர். வீட்டின் இண்டு இடுக்கு என ஒன்று விடாமல் சல்லடை போட்டு தேடிய திருட்டு கும்பல் 100 சவரன் தங்க நகைகள், 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள், செல்போன் ஆகியவற்றை திருடிக்கொண்டு வெளியேற முயன்றபோதுதான் அந்த சிசிடிவி கேமராவை கவனித்துள்ளனர். அதன் பிறகு சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் பதிவாகும் ஹார்ட் டிஸ்கை கலற்றி எடுத்துக்கொண்டு தாங்கள் வந்த காரில் ஏறி தப்பி ஓடியுள்ளனர். சுற்றுலா சென்ற ரீனோ மறுநாள் காலை வந்து பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கிறது. பொருட்கள் அனைத்தும் கரைந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனார். உடனே பீரோவை திறந்து பார்த்தபோது அங்கு வைத்திருந்த 100 சவரன் தங்க நகைகளும் மாயமாகியிருப்பதைக் கண்டு மயக்கத்திற்கே சென்று விட்டார். உடனே அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் திருட்டு குறித்து அலங்காநல்லூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். 100 சவரன் திருட்டு என்றதும் போலீஸ் சம்பவ இடத்திற்கு உடனே விரைந்து வந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதில் ரீனோ வீட்டில் மட்டுமல்லாமல் அருகிலுள்ள மற்றொரு வீட்டின் பூட்டையும் உடைத்து வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றிருப்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளின் தடயங்களை போலீசார் சேகரித்துள்ளனர். மேலும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதன், சமயநல்லூர் டிஎஸ்பி ஆனந்த்ராஜ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர்.